அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பரிமாண வணக்கங்கள். பரமயோகி வீச்சு வலை சிரஞ்சீவி என்பவருக்கு ஒரத்த நாடு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த வலை நம்ம கொடுத்துருந்தோம். அவர் வந்து நமக்கு மணி கொடுத்துருந்தாப்புல, அதாவது இரும்பு மணி கொடுத்துருந்தாப்புல. இந்த மணியை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது கூட ஈயம் சேர்த்து வலையாக மேக் பண்ணி நம்ம கொடுத்தோம். இந்த மாதிரி நிறைய நண்பர்களுக்கு செய்து கொடுத்தோம். ஸோ அதில் ஒரு நண்பர் தான் இவர். இந்த ஐயா என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, வலை வந்துட்டு டேமேஜ் ஆகிடுச்சு ஐயா, நம்ம ரொம்ப நாள் பயன்படுத்தியாச்சு, இது வந்து நீங்கள் எனக்கு பழுது நீக்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டப்போ, நம்ம என்ன எல்லா வீச்சு வலையுமே நம்ம பழுது நீக்கி தரோம். அதாவது பழைய காலத்து வீச்சு வலையிலேருந்து இப்போ பயன்படுத்தக்கூடிய கடலோட வரைக்குமே நம்ம பழுது நீக்கி தரோம். ஸோ என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கோ அதையுமே நம்ம சரி செய்து தரோம் இல்லையா. அவர் கொடுத்துருந்தாப்புல கடைசி 2 பேட்சை வந்து அவருமே கட் பண்ணார். அதாவது இடைப்பட்ட கேப்பில் வந்து கட் பண்ணி அவரால் ட்ரை பண்ணி பார்த்தாரு, முடியலன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட அனுப்புனாப்புல. அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, 2 பேட்ச் மட்டும் மாற்றிருக்கோம். 2 பேட்சுக்கான வலைக்கான அமௌண்ட்டு, நமக்கான கூலி, கொரியர் கூலி மட்டும் நம்ம வாங்கியிருக்கோம். பார்த்தா தெரியும், வெள்ளடி வந்து நம்ம மேக் பண்ணது தான். அது யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, வெள்ளடி அப்படியே தான் இருக்குது. கீழே இருக்கக்கூடிய 2 பேட்சை மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, புதுசாக மாற்றிருக்கோம். பாருங்கள், முதல் பேட்ச்சு மற்றும் 2வது பேட்ச் வந்து பார்க்குறதுக்கு தெரியும், மீன் வந்து குத்தாத வலையாக இருக்கும், புது வலையாக இருக்கா. இப்போ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வலை பார்க்குறதுக்கு அப்படியே போத்தாக இருக்குது பாருங்கள். இந்த வலையை வந்து நம்ம மாற்றலை, ஏன்னா ஃபஸ்ட் பேட்ச் இங்கே ஒரு 4 பேட்சுக்கு வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் இல்லை. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அடி பேட்சில் வந்து பிரச்சனை ஆகிறதுக்கு காரணம்னா, மீன்கள் வந்து அடி பேட்சில் தான் அதிகமாக நிற்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கீழே இருக்கக்கூடிய 2 பேட்சை மட்டும் மாற்றியாச்சு. அதாவது அடியில் மடி வைப்போம் இல்லையா, அந்த பேட்சும் அதுக்கு மேல் பகுதியானது 2வது பேட்சையும் மாற்றியாச்சு, புதுசாக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இதை தொடர்ந்து இன்னும் ஒரு 6 மாதத்துக்கோ இல்லை அதுக்கு ஒரு குறுகிய காலம் வரைக்கும் வீசும் பொழுது இந்த வலை அப்படி பயன்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா, அடுத்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம முழு வலையாகவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா புதுப்பிச்சிக்கலாம். முழுமையாக நம்ம வந்து மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், இதெல்லாம் வந்து பழைய வலை தான். இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த 4 பேட்ச் வந்து பழைய பேட்ச், இந்த 2 மட்டும் புது பேட்ச். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இதுவுமே வந்துட்டு குறைஞ்சது ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதாக சூழல் இருக்கும். நீங்கள் காலையில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா, குறைஞ்சது எழுந்திருக்காமல் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். அப்படியே நீங்கள் உட்காந்துட்டுமே ஒர்க் பண்ண முடியாது. அப்படி ஒரு நாள் வந்து இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துடும். இடையில் எங்கேயாவது உள்ள உள்கயிறோ ஏதாவது அறுத்துருக்கு அப்படின்னாக்கா, அதை நம்ம பழுது நீக்கி அதையுமே கொடுத்துடலாம். பார்த்தா தெரியும், அவ்வளோ சீக்கிரம் இந்த இரும்பு தேயறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து சைனா வலைக்கு பயன்படுத்துகிறாங்களா அந்த இரும்பு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுக்குள்ளே ஆட் பண்ணி அவங்களுக்கு வலையாக மேக் பண்ணி கொடுத்தோம். அவரும் பயன்படுத்தி நிறைய மீன்கள் பிடிச்சி நமக்கு பதிவுமே கொடுத்தாப்புல. அதையுமே நம்ம யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ணியிருந்தோம். நம்ம மகிழ்ச்சி. நீங்கள் அந்த பதிவை பார்க்கணும் அப்படின்னாலுமே, சிரஞ்சீவி அப்படின்றவருக்கு நம்ம வீச்சு வலை கொடுத்துருக்கோம் அப்படின்ற பதிவு இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அந்த ஊருக்கு போகிறதுக்கு முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் நம்ம வலை போகிறத நினச்சி நம்ம மகிழ்ச்சி கொள்கிறோம். வாழ்க யோகம், யோகமாகட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். முடிஞ்சால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எந்த மாதிரியான வீச்சு வலையாக இருந்தாலும் சரி, எப்படி பழுது இருந்தாலும் சரி தான், நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னாக்கா அதை நம்ம பழுது நீக்கி தருவோம். கொஞ்சம் குறுகிய நாட்கள் எடுக்கிற ஒரு சூழல் எடுக்கும். ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது சார், என்ன சார் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வலை வந்து வேலைப்பாடுகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிடிக்கிற ஒரு சூழல் ஏற்படும். ஒரு 10லேருந்து 15 நாட்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு 2 வலை வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு வலையை நீங்கள் பயன்பாட்டுக்கு வச்சுட்டு ஒரு வலையை நீங்கள் சர்வீஸுக்கு அப்படியே கொடுத்து மாற்றிக்கங்க. அப்படி பண்ணால் தான் நமக்கு இது வர்றதுக்கு உங்களுக்கு ரொட்டேஷனாக நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய சூழலாக ஏற்படும். புரியும் நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் அல்லட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.